ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் இனிய நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமரன் பாஸ்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கலர் ப்ளூ சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட அன்போடு கேட்குறேன். அந்த 4 உதவிகள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களை, வீடியோ பார்க்க போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கலர் ப்ளூ சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக ஒருத்தர் இது ஒரு வன்முறை மாதிரி தெரியுதுன்னு யாரும் சங்கடப்பட வேணாம். அது சார்ந்த சில வார்த்தைகள் நம்ம புழக்கத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் சும்மா போகிற போக்கில் சொல்கிறாங்களா இல்லை அர்த்தத்தோடு சொல்கிறாங்களாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி என்ன வன்முறை என்னன்னாக்கா, ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க அடிக்கிறது. அதாவது ஒருத்தரை ஒருவரோ அல்லது பலரோ சேர்ந்து அடிக்கும்போது அந்த அடிப்பதற்கான அந்த நிகழ்வுக்கான பல பெயர்கள் இங்கு வழங்கப்படுகின்றது. அது இலக்கிய ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம், சும்மா சாதாரணமாக நம்ம வாய்ச்சொல்லாகவும் இங்கே விளக்கம் கொடுக்கலான் இருக்கோம். சில வார்த்தைகள் அதுக்குன்னு வழங்கப்படுது. அதுக்கான அர்த்தங்களை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது இந்த வருஷம் நம்ம முதலாக பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த அடிக்கிறது. ஒருத்தரை ஒரு தவறு செய்தவரை ஒருத்தரோ அல்லது ஒரு குரூப்போ சேர்ந்து அடிக்கிறது. அடிக்கும்போது அவங்க அந்த அடிக்கும்போது எழுகிற சில அந்த நிகழ்வு நடக்கிறத குறிக்கிற சில வார்த்தைகள். அது முதல்ல இலக்கிய நயமாக உள்ள வார்த்தையை பார்த்துருவோம். அது இந்த வார்த்தை நைய புடைத்தல். நைய புடைத்தல் அதுங்கிறது ஒரு இலக்கியத்தரமான ஒரு வார்த்தை. அதுனா நைய புடைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு தூய தமிழ் வார்த்தை தான். இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். இது இந்த புடைத்தல் அப்படின்னா, நைய புடைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எனக்கு என் ஆசிரியர் சொன்ன பாடம் நடத்தும்போது இடையில் சொன்ன இந்த ஒரு வார்த்தை. அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் அந்த காலத்தில், இப்போ இந்த ஜென்ரேஷன் தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு, கிராம சமுதாயமாக இருக்கும்போது, கிராம வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் முறம் அப்படின்னு ஒரு மூங்கியலமான ஒரு பொருள் நம்மள்கிட்ட இருக்கும். சமையல் கட்டில் இருக்கும். முறம் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம். இப்போ கூட பிளாஸ்டிக்லலாம் வருது முறம் வேறு ஒன்றும் இல்லை, முறம் தான். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அரிசி இந்த மாதிரி தானியங்களை வச்சு புடைப்பாங்க. புடைத்தல்னா அந்த முறத்தில் அந்த தானியத்தை போட்டு புடைக்கிறது. இப்போ புடைக்கும்போது அந்த புடைக்கிறவங்க நல்லா கவனித்து பார்த்தோம்னா, அந்த 4 விரல் 8 விரல் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கையில் கேமரா இருக்கிறதால, செல்லு இருக்கிறதால காட்ட முடியல. அந்த 8 விரலும் அந்த ஒரு இடத்த இப்படி அடிக்கும். இப்படி அந்த முறத்தில் இப்படி அடித்து தூக்கி விடும். அந்த முறத்தை அப்படி தூக்கி விடும்போது முறத்தில் இருக்க அந்த தானியம் மேலே போயிட்டு வரும். மேலே போயிட்டு அந்த இதில் மறுபடியும் அப்படியே அழகாக செட் ஆகும். அப்படி செட் ஆகும்போது அதுலேருந்து வர அந்த வெயிட்லெஸ்ஸான பொருள்லாம் வெளியில் வந்துடும். வெயிட்டான பொருள்லாம் கொஞ்சம் உள்ள முறத்துக்கு அடிப்பக்கத்தில் வந்துடும். வெயிட்டில் இல்லாததெல்லாம் வெளியில் வந்துடும். அதை அப்படியே அழகாக பொறுக்கிடுவாங்க. ஒரு அரிசி பொறுக்கும்போது அதில் உள்ள கல் வெளில வரும், இந்த தூசி வரும், அந்த தவிடு உமி இந்த மாதிரி பதறு இதெல்லாம் தான் வெளில வந்துடும். அதை பிரிக்கிறது. அப்போ நம்ம அந்த பிரிக்கிறது இப்போ நம்ம மேட்டரில் இந்த தட்டுறது தான் மேட்ரு. தட்டும்போது ஒரே இடத்துல தட்டுறது தான் புடைத்தல் அப்படின்னு பேர். அந்த புடைக்கிறது ரைட்டு. அதனால் நைய புடைக்கிறது அப்படின்னா, ஒரு இடத்த நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடம் அப்படியே நஞ்சு போயிடும், நஞ்சு இத்து போயிடும். புரியுதுங்களா? இப்போ ஒரு துணி இருக்குன்னா அதை குட்டிக்கிட்டே தண்ணியில் போட்டு குட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடமே நஞ்சு போயிடும். அது தேஞ்சு போயிடும், நஞ்சு போயிடுங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ இன்னும் இருக்குது. நஞ்சு போயிடுன்னா அந்த இடம் இந்த அடிப்பட்ட இடம் அடி தாங்காமல் அந்த அதோட இயல்புலேருந்து மாறி ஒரு புண்ணாக மாறுறது. அதான் அடித்த இடத்துல அடிக்கிறது. நெய்யிலையோ அடித்த இடத்துல அடிக்கிறது. முதுகில் அடித்தா முதுகிலே அடிப்போம், முகத்தில் அடித்தாலும் முகத்திலே அடிப்போம். அதான் நெய்ய புடைத்தல்ங்கிறது. அதான் பேர். புடைத்தல்னு அடிக்கிறது.
அந்த நையப்படுத்தினா அந்த இடமே நஞ்சு போகிற அளவுக்கு அடிக்கிறதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இது வந்து நண்பர்களே, நம்ம இப்போ போன வாட்டி இந்த நையப்புடைத்தல் சொல்லும்போது இந்த வார்த்தையில் வந்து இந்த துணி துவைக்கிறத பற்றி சொன்னோம். இது நம்ம வந்து துவைத்தல் அப்படின்னு ஒரு துவைச்சி எடுத்துட்டான்டா அப்படிம்போம். என்ன துவைச்சேன்னா அடி பின்னிட்டான் அப்படிம்போம். அது என்னது அடி பின்னுறது? துவைக்கிறதுனா என்னென்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு பெரட்டுறது கிடையாது. இது வந்து அடிக்கிறதுன்னா ஒரு கருங்கல் இருக்கும். அந்த காலத்தில் அந்த துணி வெளுக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆற்றுல துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட அந்த பழைய பாட்டிலெல்லாம் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ வந்து ஒரு கல் இருக்கும், துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்கும். நல்லா பெரிய கருங்கல், நம்ம விட்டு அம்மி மாரி இருக்கும். அந்த கருங்கல்ல வச்சு சட்டார்னு போட்டு அடிப்பாங்க. அடிக்க தான் அந்த இது துணி வெளுத்து விட்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெளுத்துடுறோம் பாரு அப்படிங்கிறாங்களா, அதான் இது. வெளுத்து விட்றோம் அப்படிங்கிறாங்கள்ல, அதுதான் இது. இந்த வெளுக்கிறதுன்னா என்ன இருக்குனாக்கா, துணியை போட்டு நல்லா அடித்து துவைக்கிறது. இன்னொன்று வந்து வெள்ளாவியை வச்சு வெளுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. வெள்ளாவின்னாக்கா அந்த துணி துவைக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெள்ளாவின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது சால்னு பேர். அந்த சாலில் வந்து வெள்ளை துணியெல்லாம் உள்ளே வச்சு அது கீழே வந்து நெருப்பு மூட்டி அந்த வெந்நீர் மாரி இருக்கும். அது வெந்நீர் சுண்ணாம்புலாம் கலந்துருப்பாங்க. அதில் அதை போட்டு பெரட்டி அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அந்த கரையெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு முறை. அது எனக்கு தெளிவாக சொல்ல தெரியல அது என்ன செய்முறைன்னு. ஆனால் கேள்விப்பட்டது தான். எனக்கு அது சுண்ணாம்புலாம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டது. அதை உண்மை நிலவரம் என்னங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்தமாரி வெள்ளாவியில் போட்டு வெளுக்கிறது, அதுதான் வெள்ளாவில் போட்டு வெளுத்துரும் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து இந்த சண்டைக்கு வரும். ஒன்று அந்த துணி துவைக்கிற மாரி ஒன்று துவைச்சி ஒன்று வெளுத்து விட்றோன்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் இது. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இந்த வார்த்தை வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாரி இந்த வெளுத்து விட்றாங்கன்னு சொன்ன மாரி இது வந்து கும்மி எடுக்கிறேன்னு சொல்கிறது. கும்மி எடுத்துரும் ஒன்று அப்படிங்கிறாங்கல்ல, அதுவும் இது வந்து இதே தான். அந்த அவன் வந்து அடித்தான், இவன் கும்முறான். அந்த துணியை வந்து அந்த கல்லில் வச்சு 2 கையால் வச்சு டக்குன்னு கும்பணும். தேய்ன்னு தேய்ப்பணும். சோப்பை போட்டு தேய்ச்சி விட்டு நல்லா சலுக்குன்னு அந்த நுரை தெரிக்கும் அப்படியே. அதுதான் அந்த கும்முறது. ஒன்று கும்முறம் பாருன்னா கையை வச்சு குத்துறதுக்கு பேர் தான் அந்த கும்முறதுன்னு பேர். ஆனால் 2 கைக்கும் இடையில வந்து துணியை வச்சு அந்த கசக்கி பிடிஞ்சி துணியை அப்படி வச்சுக்கிட்டு அந்த கல்லிலே வச்சு குத்துவாங்க. நெல் குத்துற மாதிரி குத்துவாங்க. தப்புன்னு சத்தம் அந்த அழுக்கு அப்படி தெரிச்சு ஓடும். அதுதான் அந்த உன்னை வந்து கும்முறம் பாரு அப்படிம்பாங்க. கும்மிட்டாயா அப்படிங்கிறது காரணம் அதுதான். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம அடிதடியை பற்றி வர்றதால இது வன்முறை தூண்டுறதுக்காக தான் நான் சொல்லலை. இது வந்து நடைமுறையில் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அடுத்த வார்த்தை வந்து தப்புறது. உன்னை போட்டு தப்புல எல்லாம் சரியாக போயிடுங்க. இந்த தப்புதல்ங்கிறது வந்து அடிக்கிறது தான் குறிக்கும். தப்பு அப்படின்னாவே அடிக்கிறது. அதாவது தப்புன்னா தவறுங்கிற வார்த்தையில ஒன்று வரும். நம்ம செஞ்ச தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த தப்பும் வரும். இது வந்து தப்பு அடிக்கிறதும் தப்பு. மட்டும் தப்புன்னு தப்பிவிட்டாம அது அந்த தப்பும் வரும். இன்னொன்று வந்து நம்ம இந்த ரவுண்டாக ஒரு இசைக்கருவி ஒன்று இருக்குது, தப்புங்கிற இசைக்கருவி ஒன்று இருக்குது. அதை வந்து அடிக்கிறதாலே தப்புறதாலே அதுக்கு பேர் தப்பு. டம்னு தட்டுறதாலேயே அதுக்கு பேர் தப்பு. அந்தமாரி தப்புறதுங்கிறது வந்து இந்த உன்னை வச்சு தப்புன்னு தப்புறம் பாரு அப்படின்னு சொல்கிறது, தப்பி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை உண்டு. எல்லாமே அடிக்கிறத குறிக்கிறதால இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். இன்னொன்று வந்து அதுலேருந்து இது எல்லாமே இந்த துணி துவைக்கிறத சார்பாகவே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். வர வார்த்தை எல்லாமே வந்து துணி துவைக்கிறது சார்ந்தாகவே இருக்குது. ஏன்னா அதில் உள்ள அழுக்கை நீக்கிறது தான் அந்த அடிக்கிறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அழுக்கை நீக்கி விடுறது. அந்த துணியில் இருக்க அழுக்கை நீக்கி விடுறது தான் அந்த அடிக்கிறது, தப்புறது, குத்துறது, கும்முறது எல்லாத்துக்குமான நையப்புடைத்தல் மட்டும்தான் அதில் வராது. அது வந்து இலக்கிய நயமாக போயிட்டுங்கிறதால மற்ற வார்த்தை எல்லாமே நம்ம வந்து துணி துவைக்கிறதோட சார்ந்தே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் உள்ள இந்த அழுக்குங்கிறது இந்த துணியில் காணப்படுற ஒரு குறை. அந்த குறை களைதல். அந்த குறையை வந்து களைஞ்சிட்டோம்னா அது களையிறதுக்கான நிகழ்வு தான் இந்த தப்புறது, அடிக்கிறது, வெளுத்து விடுறது எல்லாமே.
அதேமாதிரி இப்போ ஒரு தனி மனிதன்ட்ட இருக்க குறைய கழியறதுக்காக மக்களாக சேர்ந்து வச்சு அவனை அடித்து அவனை தப்பி அவனை கும்மி அவனை வெளுத்து விட்டு துவைச்சி காய போடுறது. அதனால தான் இதோடு சேர்ந்து வந்திருக்குன்னு நான் என்னோடய அனுமானத்தில் சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நான் மன்னிச்சிடுங்க. வேறு ஏதாவது சரியான அர்த்தம் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து நம்ம கலர் படம் சேனலில் இது போடுறேன்னு சொல்லி இதோட என்னோடய இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.